பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், எனது தோழர்களை திட்டாதீர்கள். உங்களில் ஒருவர் தங்கத்தால் உஹது மலை அளவு தர்மம் செய்தாலும் அவர்களில் ஒருவரின் ஒரு படி அல்லது அரைப்படி தர்மத்திற்கு ஈடாகாது. நூல் புகாரி, முஸ்லிம். சஹாபாக்களை சபிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க செஞ்ச அந்த தர்மம் இருக்கு இல்லையா, ஒரு படி அரிசி அல்லது ஒரு அரைப்படி அரிசி அவங்க தர்மம் செஞ்சிருந்தா அதுதான் பெருசு. இந்த அளவுக்கு பெருசு, நீங்க உஹது மலை அளவு தங்கத்தையே தர்மம் செஞ்சிருந்தாலும் உஹது மலை எவ்வளவு பெருசு இருக்கு, எத்தனை லட்சம் எத்தனை கோடி கிராமங்கள் இருக்கும், எத்தனை பவுன் இருக்கும், அவ்வளவையும் கொடுத்தாலும் அவங்களுடைய அரைப்படிக்கு ஈடாகாது. அதுதான் சஹாபாக்கள். சஹாபாக்கள் மேல நமக்கு அவங்க செஞ்ச சில குறைகளாக நமக்கு தெரியும் அவங்களுடைய செயல்பாடுகள். எப்பயுமே நம்ம தகப்பனை குறை சொல்லிட்டு தானே இருக்கிறோம். பெத்த தகப்பனை, எங்க அப்பா அந்த காலத்துல உருப்படி இல்லைங்க, அவரு அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், ஒன்றும் இல்லாம போயிட்டாரு. எங்க அம்மா அப்படி செஞ்சிருக்கலாம், எங்க தாத்தா அப்படி இருந்துட்டாரு, எல்லாம் வீணாக்கிட்டாரு. பெத்த மகனை தாத்தாவையோ அப்பாவையோ குறை சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். ஒரு நேரத்துல இல்லாட்டாலும் ஒரு நேரத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம். இது போலவே சஹாபாக்களையும் சொல்ல வேண்டிய மனநிலை ஏற்படும். மனநிலை. ஆனா இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். சஹாபாக்கள் தொட முடியாத உயரத்துல இருக்கிறார். யாரோடும் ஒப்பிட முடியாத மனிதர்களில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார். அதனால சஹாபாக்கள் குறித்து நம்ம ஏதாவது கருத்து சொல்லணும்னு மனசு தோன்றினாலும் அதை சொல்லக்கூடாது. அவங்க பத்தி குறை பேசக்கூடாது. அவங்க நிறைவான வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு சொல்லித்தராங்க. அது ஓம் பார்வைக்கு, நம்ம பார்வைக்கு அது குறையாக தெரியலாம். ஆனா அது குறை அல்ல. அவங்களுடைய சூழ்நிலை, சந்தர்ப்பம். உலகில் உள்ள செல்வங்கள் 2 முறையில் மட்டுமே உற்பத்தியாகின்றது. ஒன்று, பூமியில் விளையும் தானியங்கள், கனிகள், மரங்கள், செடி கொடிகள். 2, தங்கம், வெள்ளி, இரும்பு போன்ற உலோகங்கள். பூமியில 2 வகையான செல்வங்கள் மட்டுமே உற்பத்தி ஆகுது. ஒன்று விவசாயத்து மூலமா கிடைக்கக்கூடிய பொருள்கள், இன்னொன்று விவசாயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய உலோகங்கள். தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு எல்லாமே அங்கிருந்து தானே கிடைக்குது, பூமியில இருந்து. இப்படி சுமார் 5 மூட்டை நெல் பயிரிட்டவனுக்கு 50 மூட்டை நெல் மகசூல் ஆகிறது. 50 ரூபாய் செலவு செய்து தங்க சுரங்கம் தோண்டுபவனுக்கு 500 ரூபாய் பொறுமான தங்கம் கிடைக்கின்றது. இப்படி சிறிய முதலீடு செய்து பெரிய லாபம் பூமியிலிருந்து பெறுகிறார். சின்ன முதலீடு செஞ்சு பெரிய லாபம், விவசாயத்திலேயா இருந்தாலும் சரி, தங்க சுரங்கம் தோண்டுவதாக இருந்தாலும் சரி. பூமியில் விளைந்த தங்கம், தானியம், மரம், பழச்செடிகள் போன்றவைகளை தேவையுடையவர்களுக்கு விற்பனை செய்வது மூலம் பெரும் இலாபம் அடைகிறான் மனிதன். ஆக இன்றுள்ள செல்வங்களின் மூலப்பொருள் பூமிதான். எல்லாத்துக்கும் எது கொடுத்துக்கிட்டு இருக்குது? பெட்ரோலை கொடுக்கறதும் பூமி தான். குவைத்து போன்ற நாடுகள்ல பெட்ரோலை விட விலை அதிகமா விற்கிறது தண்ணி தான். அந்த ஊர்ல பெரிய செல்வம் எது? தண்ணி தான். நம்ம ஊர்ல பெரிய செல்வம் எது? பெட்ரோல் தான். நம்ம ஊர்ல தண்ணி சாதாரணமா கிடைக்குது. ஆக பூமியிலிருந்து கிடைக்கக்கூடியவைகள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களின் மூலப்பொருள். பூமியில் உள்ள அனைத்தும் உங்களுக்காகவே படைக்கப்பட்டுள்ளது என இறைவன் சொல்லுகிறான். குலிக்க லக்கும் மாஃபில் அர்லி ஜமியா. பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தான் படைச்சிருக்கேங்கிறான். ஒவ்வொருத்தரையே பார்த்து சொல்றான். குலிக்க லக்கும், உங்களுக்கு, 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 உங்களுக்குங்கிறான். எல்லாமே உங்களுக்கு தான்.
உலக செல்வங்களின் மூலப்பொருள் பூமிதான் என்பதை உணர்ந்த உத்தம தலைவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தார்கள். நமது ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையில் எவ்வளவு தரிசு நிலங்கள் இருக்கிறது என்பதையும் 3 ஆண்டுகளுக்கு மேல் யார் தமக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதையும் கணக்கிட்டு அரசுக்கு அறிவிப்பதுடன் நிலம் இல்லாத ஏழைகள் எவ்வளவு பேர் நாட்டில் வாழ்கிறார்கள் என்பதையும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. முஸ்லிம்கள்ல யார் யாரு நிலம் இல்லாம இருக்கிறா, அதே நேரத்துல முஸ்லிம்கள்ல யார் நிலத்தை வச்சுக்கிட்டு விவசாயம் செய்யாம இருக்கிறா, 2 லிஸ்ட் எனக்கு கொடு என்று அரசாங்க ஊழியர்களிடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டுக்கொண்ட முழு விவரங்களையும் அதிகாரிகள் வழங்கினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிலமில்லாத ஏழைகளுக்கு நிலங்களை வழங்கினார்கள். அதேபோல் பல்லாண்டுகளாக விவசாயம் செய்யாமல் இருந்த நிலமுடையவர்களை அழைத்து, நமது நாட்டின் வருமானம் விளைநிலங்கள் மூலம் வரும் உணவு தானியங்கள் தாம். எனவே உங்களில் ஒருவருக்கு சொந்தமான நிலத்தில் நீங்கள் 1 வருடம் விவசாயம் செய்யவில்லை, ஆனால் அதன் இழப்பு உங்களுக்கு மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் பெரிய இழப்புதான். உதாரணமாக உங்களில் ஒருவர் தம் நிலத்தில் 5 மூட்டை கோதுமை சாகுபடி செய்தால் 50 மூட்டை கோதுமை விளையும். இப்படிப்பட்ட விவசாய நிலம் வைத்துள்ள நமது நாட்டின் 100 விவசாயிகள் ஒரு வருடம் பயிர் செய்யவில்லை என்றால் 5000 மூட்டை, அதாவது 5 லட்சம் கிலோ கோதுமை நமக்கு நஷ்டம் ஏற்படும். இதன் விளைவாக கோதுமை விலை அதிகமாக காணப்படும். அதனால் ஏழை எளியவர்கள் கஷ்டப்படுவார்கள். பஞ்சம் பட்டினி சாவுகள் அதிகரிக்கும். வயிற்றை கழுவுவதற்காக வழிப்பறி கொலை திருட்டு ஆகியன உருவாகும். எனவே நல்லவர்களை கெட்டவர்களாக ஆக்கக்கூடாது என்று எண்ணினால் நாம் கண்டிப்பாக நமது நிலங்களை உழைத்து வாழ பிரியப்படும் ஏழை எளியவர்களுக்கு நிலங்களை வழங்க வேண்டும். இல்லை என்றால் நாமே பிறகு கஷ்டத்தை அனுபவிக்க நேரிடும் என உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விவரமாக மக்களிடத்தில் பேசினார்கள். எவ்வளோ ஒரு ஆழமான கருத்து பாருங்க. ஒரு 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 100 பேர்த்துக்கிட்ட ஆளுக்கு 1 ஏக்கர் நிலம், 100 ஏக்கர் நிலம் ஆயிடுது. என்கிட்ட இருக்கிறது என்னங்க, 1 நிலம் விவசாயம் 1 ஏக்கர் நிலம் விவசாயம் செய்யாததுனால என்னங்க ஆகிட போகுது அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. நம்மள மாதிரி ஒரு 100 பேர் இருந்தானாக்கா, 1000 பேர் இருந்தானாக்கா, 1000 ஏக்கர் நிலம் விவசாயம் செய்யப்படலைன்னா என்ன ஆகும்? இவ்வளோ பாதிக்கப்படும். அதனால எல்லாருமே விவசாயம் செய்யுங்க என்று பெருமானார் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்களுக்கு சத்தம் போட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலாலே, உமக்கு சொந்தமான அந்த நிலத்தை இன்ன மனிதனுக்கு வழங்கலாம் என தீர்மானித்துள்ளேன். தங்கள் கருத்து என்ன என்று கேட்டார்கள். சஹாபாக்களுக்கு மதீனால சஹாபாக்கள் இருப்பாங்க. அங்கிருந்து ஹைபர் 800 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் நிலம் அங்க இருக்கும் அவங்களுக்கு. எல்லாம் அந்த யுத்தத்துல கிடைச்ச செல்வ நிதி. அதனால அதை அப்படி அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க நிறைய பேர். ரசூலுல்லாஹ்க்கும் அங்க நிலம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்க்கு கூட நிலம் அங்க இருந்துச்சு ஹைபர்ல. எல்லாம் குத்தகைக்கு விட்டு வச்சிருந்தாங்க. அதுல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருந்த நிலம் குத்தகைக்கு விடப்படாம அப்படியே கடந்திருக்காண்டு. அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்டுபிடிச்சு, இப்படி உங்க பேர்ல கொஞ்சம் நிலம் இருக்குது, என்ன செய்யலாம், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தலைவர் அவர்களே, இந்த நிலம் எனக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பாக வழங்கினார்கள். எனவே அது என்னிடமே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். இல்லை இல்லை, உமக்கு தெரியாதா, அல்லாஹ் கூறுகிறான், உங்களிலுள்ள செல்வந்தர்களுக்குள்ளேயே செல்வம் சுற்றி கொண்டிருக்காமல் இருப்பதற்காக இவ்வாறு பங்கிட்டு கொடுக்கப்பட கட்டளையிடப்பட்டுள்ளது என்று அது ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான். நீயே வச்சுக்கிட்டு இருந்தாக்கா அது உன்கிட்டே தானே அந்த செல்வம் சுத்திக்கிட்டு கிடக்கும். கோடி ரூபா நீ வச்சிருந்தீங்கன்னாக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது கோடி ரூபா உன்கிட்டே தான் கிடக்கும். அதை என்ன செய்யணும், வெளியே செலவுக்கு விடணும். 4 பேருக்கு கடனாவது கொடுக்கணும். நீ செலவழிக்க விரும்பாட்டினாலும் பரவாயில்ல, இல்லை அதை கொண்டு வேற ஒரு வியாபாரம் செய்யணும்.
அது லாபமானாலும் சரி, நஷ்டமானாலும் சரி. இல்லைன்னா 1 கோடி ரூபா உன்கிட்டயே கிடக்குமே, எந்த பிரயோஜனம் இல்லாம கிடக்குமே. அதனால அந்த நிலத்தை நீங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கு நீங்க கொடுத்து தான் ஆகணும் என்று உமர் இல்லாதவங்க அவங்க திருக்குறான்ல இருந்து ஒரு வசனத்தை ஓதி சொல்றாங்க. உமது நிலத்தை நீர் பல்லாண்டுகள் சாகுபடி செய்யாததால் நான் இன்னவருக்கு அளிக்கிறேன், கொடுக்கிறேன் என முடிவாக கூறிவிட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதில் ஏதும் பேசாமல் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பை போல் இறைவசனத்திற்கு கட்டுப்பட்டு இல்லம் திரும்பினார்கள். நூல் தாரீகுல் குலஃபா. 3 ஆண்டுகளுக்கு விவசாயம் செய்யப்படாத நிலம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது ஹனஃபி மதுஹபின் சட்டமாகும். அப்படியே ஹனஃபி மதுஹப்ல சட்டம் எப்படி இருக்குது? 3 வருஷத்துக்கு நீ விவசாயம் செய்யல அப்படின்னா அந்த நிலத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துடணும். இது பொது விதி, சட்டம். உமர் இல்லாதவனுக்கு அவங்க பிலால் இல்லாதவனுக்கு அவங்கள கூப்பிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த நிலத்தை கண்டிப்பா வேற யாருக்கா கொடுத்தே ஆகணும் என்று உத்தரவு போட்டு அந்த நிலத்தை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம சாதாரணமா பார்க்குறோம், ஒரு சின்ன விஷயம். அதாவது இந்த பொருளாதார சுழற்சி முறை என்பது இருக்க வேண்டும். பொருளாதார சுழற்சி முறை என்பது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். இல்லாட்டினா மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். தமிழ்நாட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால, இந்தியாவில் 15 வருஷத்துக்கு முன்னால பொருளாதாரம் அப்படியே ஒரு 2006-7களுக்கு பிறகு பொருளாதாரம் அப்படியே கொஞ்சம் லேசா மங்குனுச்சு. பொருளாதாரம் அப்படியே ரொம்ப உலகம் ஃபுல்லாவே பெரிய பிடிப்பில் இருந்துச்சு. பொருளாதாரம் உலகம் மந்த நிலை இருந்துச்சு, பொருளாதார மந்த நிலை இருந்துச்சு. இப்போ மன்மோகன் சிங் என்ன செஞ்சாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளுக்கும் 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்லி அறிவிச்சு அவங்களுக்கு மாசம் அவங்களுக்கு தினம் தினம் ஒரு கூலி, அன்னைக்கு 60 ரூபா ஒரு நாளைக்கு கூலின்னு சொல்லி போட்டார். நானும் அதுல ஒரு ஆளா இருக்கிறேன். எங்க ஊர்ல, எங்க கிராமத்துல 100 நாள் வேலை திட்டம். நான் வேலைக்கு போனேன்னாக்க எனக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபா சம்பளம் கிடைச்சது. இந்த 100 நாள் வேலைய எனக்கு என்ன செய்வாங்க, ஒரு மாசத்துக்கு 10 நாள், மாசத்துக்கு 10 நாள் கொடுப்பாங்க. அப்போ மாசத்துக்கு 10 நாள் எனக்கு வேலை கொடுத்தா 600 ரூபா எனக்கு கிடைச்சி போயிடும். இந்த 600 ரூபாவை நான் வச்சுக்கிட்டு என்ன செய்வேன், கவர்மெண்ட் கிட்ட இந்த காசு இருந்தா அது அப்படியே தான் கிடக்கும், பல ஆயிரம் கோடி அப்படியே கிடக்கும். அந்த கவர்மெண்ட் என்ன செய்யுது, என்னமோ ஒரு வேலை எனக்கு கொடுக்குது. அதை ரோட்ல இருக்கக்கூடிய முள்ளை போய் வெட்டு, ரோட்ல இருக்கக்கூடிய கல்லுங்கள்லாம் சரி பண்ணு, ரோட்ல இருக்கக்கூடிய ஓட்ட உடசல்களுக்கெல்லாம் மண் அள்ளி கொட்டு, அங்க ஆத்துல ஏதாவது முள்ளு முளைச்சிருந்தா ஆத்துல இருக்கக்கூடிய முள்ளுங்களை வெட்டி போடு, குளங்களை கொஞ்சம் தூர்வாருங்க. என்னமோ ஒரு ஒண்ணுக்கு உதவாத வேலை அது. அது ஒரு வகையான மழை நீர் சேகரிப்பு திட்டம் தான் அது. மறுசுழற்சி, விவசாயத்துக்கான மறுசுழற்சி, போக்குவரத்துக்கான ஒரு நிதானமான சூழ்நிலை. இப்படி அவரு செஞ்சார். அது என்ன ஆகி போச்சு, அந்த 60 ரூபா கொடுத்தது இப்ப எங்க ஊர்ல ஒரு கிராமத்துல 2000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு 600 பேர்த்துக்கு வேலை கிடைக்குது. 600 பேர்த்துக்கு தினம் 60 ரூபா சம்பளம் கிடைக்குது. இவன் அந்த 60 ரூபா சம்பளம் வாங்குறவன் என்ன செய்யறான், ஒரு கடையில போய் தினம் ஒரு காய் வாங்குறான், ஏதோ ஒரு பிஸ்கட் வாங்குறான், என்னமோ ஒரு எண்ணெயை வாங்குறான், சாப்பிடுறான். ஒரு பிஸ்கட் இவன் வாங்கும் பொழுது இத்தனை நாளா அவன்கிட்ட காசு இல்ல, பிஸ்கட் வாங்கல. இப்ப இவன் தினம் போய் பிஸ்கட் வாங்குறான். 600 பேர் எங்க ஊர்ல வேலை செய்யறான். ஒரு நாளைக்கு இதுவரையிலும் பிஸ்கட்டே வாங்காதவன் 600 பேர்த்துல 100 பேர் தினம் போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறான் 3 ரூபாய்க்கு. அந்த வியாபாரம் எப்படி? 100 பேர் 3 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாக்க எங்கேயோ போய் நிக்குது. 300 ரூபாவோ 3000 ரூபாவோ எங்கேயோ போய் நிக்குது. சரி, இதே போல இந்தியா ஃபுல்லா 3 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கினானாக்க எத்தனை கோடி வியாபாரம் நடக்குது. அப்ப அங்க என்ன வியாபாரம், அங்க பிஸ்கட் கம்பெனிக்காரன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு அங்க 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பான். இப்ப 1000 பேர் வேலை செய்வான். அங்க 1000 பேருக்கு வேலை கொடுக்கப்படுது. அங்க உற்பத்தி பொருள் இருக்குல்ல, பிஸ்கட்டுக்கு மைதாவோ கோதுமையோ, அங்க உற்பத்தி அதிகமா வாங்கப்படுது. விவசாயம் செய்யறவன் யாருக்கு, இவன் விவசாயத்துக்கு தானே, விவசாயி தானே, இவங்கிட்ட இருந்து வாங்குற மூலப்பொருளே அங்க அதிகரிக்குது. ஒரு அருமையான திட்டத்தை உருவாக்கி இன்னைய வரையிலும் இந்தியாவில் அந்த திட்டத்தை யாராலையும் தடுக்க முடியல.
அத்தியாவசியமான திட்டமாக போயிட்டு இருக்குது. இன்னைக்கு சம்பளம் ஒரு ஆள் ஒன்று 230 ரூபாய்க்கு வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு ஆள் 200 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு வந்துருச்சு ஒரு நாளைக்கு சம்பளம். நம்ம நினைக்கிறோம் சாதாரணமான திட்டங்கள் அப்படின்னு. இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை மாற்றி அமைச்ச ஒரு அற்புதமான திட்டம். இதுல எப்படியாவது மண்ணு போட்டுறணும்னு இப்ப மத்திய அரசு பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பல ஆயிரம் கோடிகள் தினமும் வெளியே போகுது. ஆனா அது பல ஆயிரம் கோடிகள் பல வகைகள்ல திரும்ப கவர்மெண்ட்டுக்கே வந்துகிட்டு இருக்குதுங்கிறத இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த அந்த மன்மோகன் சிங்கு தெளிவான ஒரு திட்டத்தை போட்டு மக்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. சிறப்பா இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிராமத்துல அவன் 10 பேர்த்துக்கு இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னா அது பெரிய வருமானம். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விவசாயம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய தொழில். உலகத்தினுடைய முதல் தொழில் அதுதான். உலகத்தினுடைய முதல் தொழில் அதுதான். இன்றைய வரையிலும் யாராலும் நிறுத்தப்படாத தொழில். எவ்வளோ பேர் படிச்சுட்டு வரோம், ஆனாலும் படிக்காதவர்களை கொண்டுதான் அந்த தொழில் தொடர்ந்து செய்யப்பட்டு வருது. அவங்களை கொண்டுதான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா விவசாயிகளுக்கு சிறந்த வாழ்வாதாரங்களை, சிறந்த மகசூலை, அபரிமிதமான லாபத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். வாக்கிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.